இந்த எபிசோடில் நம்ம ஃபாஸ்ட் ஏபிஐ யூஸ் பண்ணி ஒரு கெட் ஏபிஐ ஒரு போஸ்ட் ஏபிஐ, அதாவது கெட் மெத்தட் வச்சு ஒரு ஏபிஐ, போஸ்ட் மெத்தட் வச்சு ஒரு ஏபிஐ வந்து கிரியேட் பண்ணலாம். இதுக்கு முன்னாடி எபிசோடில் ஒரு பேசிக்கான ஃபாஸ்ட் ஏபிஐ வந்து எப்படி கிரியேட் பண்ணுறது, அதை வந்து எப்படி ரன் பண்ணுறது, அதாவது வந்து ஒரு ஹலோ வேர்ல்டு மெசேஜ் போட்டு எப்படி ரன் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து பார்த்தோம். இன்கேஸ் வந்து உங்களுக்கு ஃபாஸ்ட் ஏபிஐ அப்ளிகேஷன் கிரியேட் பண்ண தெரியாதுன்னா அந்த வீடியோக்கான டிஸ்கிரிப்ஷன் வந்து கீழே லிங்க்கில் தரேன். ஸோ அதில் போய் பாருங்கள், உங்களுக்கு வந்து எப்படி ஒரு ஆப்பை வந்து கிரியேட் பண்ணணும், அதில் எப்படி ஆப்பை வந்து ரன் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து நான் தெளிவாக சொல்லி கொடுத்துருப்பேன். இந்த வீடியோவில் இந்த சாதாரணமான ஹலோ வேர்ல்டு அப்படிங்கிறதுக்கு பதிலாக நம்ம வந்து 2 ஏபிஐ வந்து கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ இங்கே வந்து நான் எழுதுகிறேன் நான் என்ன பண்ண போகிறேன்ட்டு. ஃபஸ்ட்டு வந்து கிரியேட் எ போஸ்ட் மெத்தட் டு போஸ்ட் கண்டென்ட் ஃபார் அவர் ஆர்டிக்கல். ஸோ நான் வந்து ஒரு ஆர்டிக்கல் மாதிரி ஒரு வெப்சைட் வந்து கிரியேட் பண்ண போகிறேன். அதுக்கு வந்து நான் பேக் எண்ட் சர்வர் வந்து கிரியேட் பண்ணுறதா அசியூம் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த பேக் எண்ட் சர்வருக்கு நான் வந்து ஒரு போஸ்ட் மெத்தட் கிரியேட் பண்ணுறேன். அந்த போஸ்ட் மெத்தட் என்ன பண்ணுதுன்னா கான்டென்ட்டை வந்து கொடுக்குது, அதாவது வந்து டேட்டா பேஸில் போய் சேவ் பண்ண போகுது. ஓகேவா? அண்ட் சேவ் இட் இன் அவர் டேட்டா பேஸ். தென் அதுக்கடுத்து வந்து என்ன பண்ண போகிறோம்னா ஒரு கெட் மெத்தட் வந்து எழுத போகிறோம். டு வியூ ஆல் தி ஆர்டிகல்ஸ். ஸோ இதுதான் வந்து கான்செப்ட்டு. பட் வந்து இதில் நம்ம டேட்டா பேஸ் வந்து யூஸ் பண்ண போகிறது இல்லை, ஏன்னா வந்து அது பெரிய செட்டப்பு. ஸோ இது வந்து ரொம்பவே இனிஷியல் ஸ்டேஜில் தான் நம்ம இந்த கோர்ஸில் இருக்கிறோம் அப்படிங்கிறதுனால நம்ம வந்து டேட்டா பேஸ் செட்டப்பில் வந்து ஃபியூச்சரில் பார்த்துக்கலாம். ஸோ நம்ம வந்து ஒரு சிம்பிளாக ஒரு டிக்ஷனரியில் வந்து சேவ் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ வி ஆர் கோயிங் டு சேவ் இட் இன் டிக்ஷனரி instead of directly saving it in database. Then finally வந்து we will refactor all our code. ஸோ இதுதான் வந்து இந்த வீடியோவுடைய முக்கியமான ஒரு எய்ம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒரு போஸ்ட் மெத்தடை வந்து க்ரியேட் பண்ணலாம். தென் வந்து ஒரு கெட் மெத்தடை க்ரியேட் பண்ணலாம். அண்ட் வந்து நம்ம வந்து டேட்டா பேஸ்க்கு பதிலாக டிக்ஷனரியில் சேவ் பண்ண போகிறோம். ஃபைனலாக வந்து நம்ம ரீஃபேக்டர் பண்ண போகிறோம். சரி, இப்போது இந்த போஸ்ட் மெத்தட் இருக்குதுல்ல, இது வந்து எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து இட் வில் ரிசீவ் சம் இன்ஃபோ ஃப்ரம் கிளைண்ட். ஸோ யார் வந்து நமக்கு ரெக்வஸ்ட் அனுப்புகிறாங்களோ அது வந்து அவங்கக்கிட்ட இருந்து சில இன்ஃபர்மேஷனை வந்து ரிக்வெஸ்ட் பண்ணோம், லைக் வந்து ரிசீவ் பண்ணோம். அண்ட் அதுக்கப்புறமா இட் வில் செக் தி டேட்டா டைப். சரி, இந்த செக் வந்து எதுக்கு அப்படின்னா, இப்போ வந்து நம்ம ஒரு இடத்துல வந்து டெக்ஸ்ட்டை வந்து, அதாவது ஸ்ட்ரிங்கை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம், ஆனால் அவங்க தெரியாமல் நம்பர்ஸ் அனுப்பிடுறாங்க. ஆர் நம்ம நம்பர்ஸ் அனுப்புகிறோம், அவங்க தெரியாமல் ஸ்ட்ரிங் அனுப்பிடுறாங்க. ஸோ யூசர் அனுப்புகிற டேட்டா வந்து கரெக்டாக இல்லையாங்கிறத வந்து இதை செக் பண்ணணும். ஓகேவா? செக் பண்ணிவிட்டு தென் இட் வில் சேவ் இட் இன் டிக்ஷனரி. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து கான்செப்ட். சரி, இப்போ வந்து நம்ம இதை பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ இதோடைய ஸ்ட்ரக்சர் வந்து எப்படி இருக்கும்னா, ஸோ ஃபஸ்ட்டு பாடின்னு போட்டுட்டு சம் டெக்ஸ்ட் இருக்கும் இதில். அண்ட் ஃபைனலாக ஐடி இருக்கும். இதை வந்து கிளைண்ட் அனுப்ப மாட்டாங்க, நம்ம ஜென்ரேட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ இங்கே கால்னு வச்சுக்கிறேன், உங்களுக்கு புரியும். ஸோ இதுதான் வந்து நம்மளுடைய எய்ம். சரி வாங்க, இப்போ வந்து நம்ம இதை எழுதலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த டேட்டா டைப் செக் பண்ணுறதுக்கான ஃபங்க்ஷனாலிட்டியை வந்து எழுதலாம். ஸோ அதுக்கு வந்து நம்மக்கிட்ட பேஸ் மாடல் அப்படிங்கிற சொல்லிட்டு ஒரு கிளாஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன்னா, ஃப்ரம் பைடான்டிக் இம்போர்ட் பேஸ் மாடல். ஓகேவா? ஸோ லாஸ்ட்டாக இருக்குதா, இந்த பேஸ் மாடல் வந்து நான் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஏன் வந்து இதை இம்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னா, இந்த பேஸ் மாடல் அப்படிங்கிறது வந்து ஒரு கிளாஸு. இந்த கிளாஸ் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணும். என்ன ஹெல்ப் பண்ணுன்னா, டேட்டா டைப்பை வந்து செக் பண்ணுறதுக்கு, அதாவது வந்து ஃப்ரண்ட் எண்ட்லையோ அல்லது வந்து கிளைண்ட் நம்ம போஸ்ட்மேன்லேருந்தோ வேறு எங்கே இருந்தாச்சும் வந்து நம்ம ரெக்வஸ்ட் கொடுக்குறோம் அப்படின்னா அதை வந்து செக் பண்ணோம். செக் பண்ணிவிட்டு அது வந்து வேலிடா இன்வேலிடா அப்படிங்கிறத வந்து சொல்லும். ஸோ அதுக்கு தான் வந்து இது யூஸ் ஆகுது. சரி, இப்போது நம்ம இதை வந்து எழுதலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் ஒரு கிளாஸ் வந்து க்ரியேட் பண்ணிக்கிறேன். கிளாஸ் யூசர் போஸ்ட் இன். ஸோ இதுக்கு வந்து என்ன அர்த்தம்னா, யூசர் போஸ்ட் யூசர் ஆர்டிக்கல்னு வச்சுப்போமா. ஸோ யூசர் ஆர்டிக்கல். ஸோ ஆர்டிக்கல் இன்புட் வருது. ஓகேவா? ஸோ அந்த இன்புட்டை வேலிடேட் பண்ண போகிறோம். அதனால தான் வந்து இந்த இன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லாஸ்ட்டாக வந்து போடுறோம். அகைன் இது வந்து கன்வென்ஷன் தான், மேண்டட்ரியாக நீங்கள் எந்த நேம் தான் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு எந்த நேம் பிடிக்குதோ அதை வந்து போட்டுக்கோங்க. ஸோ இது வந்து பேஸ் மாடல்லேருந்து நம்ம டெரைவ் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ இது வந்து என்ன பண்ணுது, பாடி அப்படிங்கிற ஃபீல்டை வந்து வாங்குது. அந்த பாடி அப்படிங்கிற ஃபீல்டு வந்து ஸ்ட்ரிங் டேட்டா டைப். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து
நம்ம வந்து செக் பண்ண போகிறோம். ஸோ யூசர் வந்து பாடின்னு போட்டுட்டு சம் இன்புட் வந்து தருவாங்க. இந்த சொன்ன இல்லையா, பாடின்னு போட்டுட்டு சம் டெக்ஸ்ட் வந்து தருவாங்க. அந்த டெக்ஸ்ட் வந்து ஸ்ட்ரிங்காக இருக்க போகுது. சரி, இப்போது அடுத்து வந்து ஐடி வந்து நம்ம ஜென்ரேட் பண்ணணும் இல்லையா. ஸோ அதுக்கு வந்து நான் இன்னொரு கிளாஸ் வந்து எழுதிக்கிறேன். கிளாஸ் யூசர் ஆர்டிக்கல் அப்படிங்கிறத கொடுத்துட்டு, இது எதுலேருந்து டெரைவ் ஆகுதுன்னா யூசர் ஆர்டிக்கல் இன் அப்படிங்கிறதுலேருந்து, அதாவது வந்து இதுலேருந்து டெரைவ் ஆகுது. ஸோ இது வந்து ஐடி அப்படிங்கிற ஃபீல்டில் இன்டீஜர் வந்து வாங்குது. சரி, இப்போ வந்து உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம், எதுக்கு வந்து நம்ம தனித்தனியான கிளாஸ் எழுதுகிறோம்? அதாவது வந்து இங்கேயே வந்து ஐடி இன்ட்டுன்னு போட்டுட்டு போயிடலாம்ல. ஏன் வந்து நம்ம இங்கே ஒரு தனியாக பாடிக்குன்னு ஒரு கிளாஸ் எழுதுகிறோம், இங்கே ஒரு கிளாஸ் எழுதுகிறோம் அப்படின்னா, இந்த இடத்துலையே நம்ம போட்டோன்னா யூசரே வந்து ஐடியை வந்து ஜென்ரேட் பண்ணி அனுப்பிடுவாங்க. ஓகேவா? ஸோ அவங்க வந்து ரேண்டமாக ஏதாச்சும் ஒரு ஐடி வந்து போட்டு அனுப்பிடுவாங்க. ஸோ நமக்கு அதெல்லாம் தேவையில்லை. ஐடி வந்து நம்ம ஜென்ரேட் பண்ணிக்கலாம், பாடி மட்டும் யூசர் வந்து கொடுத்தா போதும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து மெயினான கான்செப்ட். அதுக்கு தான் வந்து நம்ம இங்கே 2 கிளாஸ் போடுறோம். சரி, இப்போ நம்ம இதை வந்து முடிச்சாச்சு. அதாவது வந்து டேட்டா டைப்பை செக் பண்ணுற வேலையை வந்து முடிச்சாச்சு. இப்போ வந்து நம்ம போஸ்ட் ரெக்வஸ்ட்டை வந்து நம்ம கிரியேட் பண்ணலாம். சரி, ஒரு வேளை வந்து கெட் ரெக்வஸ்ட்னா என்ன, போஸ்ட் ரெக்வஸ்ட்னா என்ன அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு தெரியலனா, நான் வந்து ஒரு சிம்பிளான இமேஜ் காட்டுறேன். ஸோ இதுதான் வந்து டிஃப்ரென்ஸ். ஸோ கெட் ரெக்வஸ்ட் அப்படிங்கிறது வந்து என்னதுன்னா, சர்வரில் இருக்கிற டேட்டா அல்லது டேட்டா பேஸ் சர்வரில் இருக்கிற டேட்டாவை வந்து நமக்கு ரிட்ரைவ் பண்ணி கொடுக்கும், அதாவது வந்து எடுத்து கொடுக்கும். போஸ்ட் ரெக்வஸ்ட் அப்படிங்கிறது என்னதுன்னா, டேட்டாவை சப்மிட் பண்ணும். ஓகேவா? அதாவது சர்வருக்கு சப்மிட் பண்ணும், சர்வர் வந்து டேட்டா பேஸ்க்கு சப்மிட் பண்ணும், அல்லது சர்வருக்கு சப்மிட் பண்ணும், சர்வர் வந்து மெமரியில் வச்சுக்கும். இப்போ நம்ம வந்து டிக்ஷனரி யூஸ் பண்ணுறோம், டிக்ஷனரி வந்து மெமரியில் வச்சுருக்கோம். இன்கேஸ் வந்து டேட்டா பேஸ் இருந்ததுன்னா டேட்டா பேஸில் போய் இது வந்து சப்மிட் பண்ணும். ஸோ அஃப்கோர்ஸ் நம்ம எல்லாத்தையுமே வந்து லாஜிக் தனித்தனியாக எழுதணும். பட் வந்து இதுதான் வந்து ஒரு பேசிக். கெட்னா சர்வர்லேருந்து இன்ஃபர்மேஷன் எடுக்கிறது, போஸ்ட்னா சர்வருக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறது. ஸோ இப்போ வந்து நம்ம சர்வருக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்க போகிறோம், அதுதான் வந்து இந்த போஸ்ட் ரெக்வஸ்ட். சரி, அதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு டிக்ஷனரியை வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன்னா, ஆர்டிக்கல் டேபிள்னு வந்து நான் போட்டுக்கிறேன் ஒரு எக்ஸாம்பிளுக்காக. இது வந்து ஒரு பிளாங்கான ஒரு டிக்ஷனரி இப்போதைக்கு. ஓகேவா? தென் வாங்க நம்ம வந்து ஏபிஐ எழுதலாம். ஆப் டாட் போஸ்ட்னு வந்து நான் போட்டுக்கிறேன். போட்டுட்டு ஸோ இந்த இடத்துல போஸ்ட் அப்படிங்கிற ஒரு ரவுட்குள்ளே வந்து நம்ம வந்து ரெக்வஸ்ட் கொடுக்க போகிறோம். அண்ட் இது என்ன பண்ணுதுன்னா, இதோடைய ரெஸ்பான்ஸ் மாடல் வந்து யூசர் போஸ்ட், ஸோ யூசர் ஆர்டிக்கல். ஓகேவா? ஸோ இதுக்கு வந்து என்ன அர்த்தம் அப்படின்னா, இதுக்குள்ளே வரக்கூடிய ரெக்வஸ்ட்டில் வந்து போஸ்ட் ரெக்வஸ்ட்டு இது வந்து இந்த டேட்டா மாடலில் வந்து ஒரு அவுட்புட்டாக வந்து கொடுக்க போகுது. அதாவது வந்து இந்த பர்டிகுலர் மாடல் வந்து ரிட்டர்ன் பண்ண போகிறது, அதாவது வந்து இந்த எண்ட் வந்து இது ரிட்டர்ன் பண்ண போகிறதோ அல்லது வந்து இது டேட்டா பேஸில் வந்து ஸ்டோர் பண்ண போகிற மாடல் வந்து இதுவாக தான் இருக்கும். அதாவது வந்து இந்த யூசர் ஆர்டிக்கல் டைப்பில் இருக்கும். இந்த யூசர் ஆர்டிக்கல் என்ன இருக்குது, ஐடி இருக்குது, இன்டீஜர். இதை வந்து நம்ம இதுலேருந்து டெரைவ் பண்ணதுனால இதில் வந்து ஒரு பாடியும் இருக்கும். ஸோ இதுக்கு தான் வந்து இந்த ரெஸ்பான்ஸ் மாடல் அப்படிங்கிற ஒரு இதை வந்து நம்ம இங்கே போடுறோம். ஸோ இப்போ வந்து இங்கே ஒரு ஃபங்க்ஷன் எழுதலாம். ஏசிங்க் டெஃப்னு கொடுத்துக்கோங்க. நம்ம வந்து போஸ்ட் க்ரியேட் பண்ண போகிறோம், அதனால் வந்து இதுக்கு க்ரியேட் ஆர்டிக்கல் அப்படின்னு வந்து நான் நேம் கொடுத்துக்கிறேன். இந்த இடத்துல இது வந்து எதை எக்ஸ்பெக்ட் பண்ணும் அப்படின்னா, ஒரு ஆர்டிக்கலை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணும். ஓகேவா? ஸோ இந்த ஆர்டிக்கல் அப்படிங்கிறது வந்து எந்த டைப்பில் இருக்கும் அப்படின்னா, யூசர் ஆர்டிக்கல் இன். ஏன்னா வந்து நம்ம பாடியை மட்டும்தான் வந்து வாங்க போகிறோம், ஐடியை வந்து வாங்க போகிறது இல்லை. அதனால தான் வந்து இந்த இடத்துல யூசர் ஆர்டிக்கல் இன் அப்படிங்கிற டைப்பை வந்து நான் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ வந்து நம்ம டேட்டா வந்து ஆட் பண்ணலாம். டேட்டான்னு கொடுத்துக்கோங்க, ஈக்குவல் டு ஆர்டிக்கல் டாட் மாடல் டம்ப்னு கொடுத்துட்டு கால் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ பொதுவாக வந்து இது எப்படி கால் பண்ணுவாங்கன்னா, ஆர்டிக்கல் டாட் டிஐசிடின்னு கொடுத்து பண்ணுவாங்க. பட் வந்து நீங்கள் இதை பார்த்தாலே தெரியும், டிஐசிடி வந்து டெப்ரிகேட் பண்ணிட்டாங்க. அதுக்கு பதிலாக வந்து மாடல் டம்பை வந்து யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால தான் வந்து நம்ம இங்கே மாடல் டம்பை வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். அடுத்து வந்து நம்ம ஆர்டிக்கலுக்கு வந்து ஒரு ஐடி ஜென்ரேட் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ நம்ம வந்து ரேண்டமாக கூட ஜென்ரேட் பண்ணிக்கலாம். இப்போ நான் எப்படி பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த ஆர்டிக்கல் டேபிளோடைய லென்த்தை வந்து நான் எடுத்துக்க போகிறேன். இப்போது லென்த்தே இல்லைனா 0ன்னு சொல்லிட்டு ஐடி கொடுக்கும், லென்த் 1னா அந்த ஆர்டிக்கலுக்கு 1ன்னு சொல்லிட்டு ஐடி கொடுக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம ஜென்ரேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ வந்து நான் லாஸ்ட் ரெக்கார்ட் ஐடி ஈக்குவல் டு லென்த் ஆஃப் ஆர்டிக்கல் டேபிள் அப்படிங்கிறத வந்து நான் கொடுத்துக்கிறேன். தென் அதுக்கப்புறமா நியூ போஸ்ட். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல வந்து டிக்ஷனரி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ ஏற்கனவே இருந்த டேட்டா. ஓகேவா? ஸோ அதை வந்து ஸ்டார் டேட்டா அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கணும். அதுலேருந்து நீங்கள் எதை வந்து ஆட் பண்ண போகிறீங்க அப்படின்னா, ஐடி ஃபீல்டை வந்து நீங்கள் ஆட் பண்ண போகிறீங்க. ஸோ இந்த ஐடி ஃபீல்டோடைய வேல்யூ பேர் என்னது, லாஸ்ட் ரெக்கார்ட் ஐடி அப்படிங்கிறது. ஓகேவா? தென் அதுக்கப்புறமா இந்த நியூ போஸ்ட்டை வந்து அந்த லாஸ்ட் ரெக்கார்ட் ஐடியோடைய இதில் வந்து நீங்கள் ஆட் பண்ண போகிறீங்க. ஸோ இந்த இடத்துல ஆர்டிக்கல் டேபிள் அப்படின்னு கொடுத்துட்டு
ஸோ ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. தென் லாஸ்ட் ரெக்கார்ட் ஐடி, ஓகேவா? ஸோ அந்த ஃபீல்டில் நியூ போஸ்ட் வந்து நீங்கள் ஆட் பண்ணுறீங்க. தென் வந்து ரிட்டன் நியூ போஸ்ட். ஸோ அந்த நியூ போஸ்ட்டை வந்து நம்ம ரிட்டன் பண்ணிடலாம். ஸோ இவ்வளோ தான் வந்து போஸ்ட் மெத்தடு. ஸோ இந்த போஸ்ட் மெத்தட் வந்து உங்களுக்கு பேசிக்கான பைத்தான் புரியணும், புரிஞ்சாதான் வந்து இது புரியும். பட் இருந்தாலும் வந்து நான் சிம்பிளாக சொல்கிறேன். ஸோ நீங்கள் வந்து ஒரு போஸ்ட் ரெக்வஸ்ட் வந்து கொடுக்கும்போது இந்த ஃபங்க்ஷன் வந்து உங்களுக்கு எக்ஸிக்யூட் ஆகும். இந்த ஃபங்க்ஷன் வந்து ஒரு ஆர்டிக்கல் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுது. இந்த ஆர்டிக்கல் வந்து இந்த யூசர் ஆர்டிக்கல் அப்படிங்கிற கிளாஸோடைய டேட்டா மாடலில் வந்து இருக்கணும், ஓகேவா? ஸோ இது வந்து உங்களுக்கு ஸ்ட்ரிங்கை வந்து வாங்குது, அதாவது பாடி அப்படிங்கிற ஃபீல்டில் வந்து ஸ்ட்ரிங்கை வந்து வாங்குது. இப்போது இந்த ஆர்டிக்கலில் இருக்கிற டேட்டாவை வந்து நீங்கள் வந்து தனியாக பிரித்து எடுக்கிறீங்க. எடுத்துகிட்டு அதுக்கு வந்து ஒரு ஐடி ஜென்ரேட் பண்ணுறீங்க. ஐடி ஜென்ரேட் பண்ணிவிட்டு நியூ போஸ்ட்டில் வந்து எக்ஸிஸ்டிங் டேட்டா, அதாவது வந்து இங்கேருந்து எடுத்த டேட்டா இருக்குது இல்லையா, அதையும் அதுக்கு வந்து ஒரு ஐடியாவும் வந்து அப்பெண்ட் பண்ணுறீங்க. அப்பெண்ட் பண்ணிவிட்டு இந்த ஆர்டிக்கல் டேபிளில் வந்து இதை வந்து புஷ் பண்ணுறீங்க, ஓகேவா? புஷ் பண்ணிவிட்டு அதாவது இந்த ஐடியோடைய கீயோட இந்த வேல்யூவை வந்து நீங்கள் புஷ் பண்ணுறீங்க. புஷ் பண்ணிவிட்டு அதை வந்து அப்படியே ரிட்டர்ன் பண்ணுறீங்க. ஸோ இதுதான் வந்து பேசிக்கான ஒரு ஃபங்க்ஷன் தான். அண்ட் இன்கேஸ் வந்து உங்களுக்கு பைத்தான் வந்து புரியலை, அவர் வந்து பைத்தான் தெரியல அப்படின்னா பைத்தானோட பேசிக்ஸ் வந்து நல்லா படிச்சுட்டு வாங்க. அப்போ தான் இந்த கோர்ஸ் வந்து போக போக உங்களுக்கு வந்து நல்லா புரியும், ஓகேவா? ஸோ இப்போ வந்து நம்ம ஒரு கெட் மெத்தட் வந்து எழுதலாம். பட் கெட் மெத்தட் எழுதுறதுக்கு முன்னாடி இது வந்து ப்ராப்பராக ஒர்க் ஆகுதா அப்படிங்கிறத வந்து நம்ம செக் பண்ணிடலாம், ஓகேவா? ஸோ இது வந்து ப்ராப்பராக ஒர்க் ஆகுதா அப்படிங்கிறத வந்து செக் பண்ணுறதுக்கு நம்ம ஃபஸ்ட் இந்த ஆப்பை வந்து ரன் பண்ணணும். ஸோ இப்போ வந்து நான் இந்த ஆப்பை வந்து ரன் பண்ணுறேன். யூவிகான் போட்டுட்டு மெயின் காலன் ஆப்னு போட்டுட்டு டேஷ் டேஷ் ரீலோடுன்னு கொடுத்துக்கோங்க. ஸோ நான் வந்து போஸ்ட்மேன் தான் யூஸ் பண்ண போகிறேன் இதில் வந்து நம்ம ரெக்வஸ்ட் கொடுக்குறதுக்கு. ஸோ நம்ம வந்து போஸ்ட்மேன்குள்ளே போய்க்கலாம். ஸோ நமக்கு வந்து சர்வர் வந்து இப்போதைக்கு ரன்னிங்கில் இருக்குது. சரி, இப்போ வந்து நான் போஸ்ட்மேன்குள்ளே வந்துட்டேன். நீங்கள் போஸ்ட்மேன் தான் யூஸ் பண்ணணும்னு இல்லை. உங்களுக்கு வந்து இன்கேஸ் உங்கள் டெஸ்க்டாப்பில் வந்து போஸ்ட்மேன் இல்லை அப்படின்னா ஜஸ்ட் கூகுள் போங்க. கூகுள் போயிட்டு ஆன்லைன் ஏபிஐ ரெக்வஸ்ட்னு வந்து அனுப்புங்க. அதாவது வந்து டைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏகப்பட்ட டூல்ஸ் வரும், அதில் வந்து நீங்கள் எதை வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா நியூ அப்படின்னு வந்து கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு ஹெச்டிடிபி ரெக்வஸ்ட் வந்து நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ அதை வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ நமக்கு வந்து கெட் ரெக்வஸ்ட் கிடையாது, நம்ம வந்து போஸ்ட் ரெக்வஸ்ட் கொடுக்க போகிறோம். ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம லோக்கல் ஹோஸ்ட் 8000க்கு வந்து ரெக்வஸ்ட் கொடுக்கணும், ஓகேவா? ஸோ http ://localhost :8000/post அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கொடுக்கணும். ஸோ இதுதான் வந்து நம்ம கொடுக்க போகிற ரவுட்டு. இப்போது நம்ம பாடிக்குள்ளே போய்க்கலாம். இப்போது இது வந்து ரான்னு இருக்கும். அண்ட் அதே மாதிரியே இதை வந்து டெக்ஸ்ட்னு இருந்ததுன்னா அதை வந்து ஜேசான்னு வந்து மாற்றிக்கோங்க. மாற்றிட்டு ஜஸ்ட் வந்து இப்போ நம்ம ரெக்வஸ்ட் கொடுக்க போகிறோம், ஓகேவா? ஸோ இது வந்து என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுது, பாடியை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுது, கரெக்டாக? அண்ட் இது வந்து ஒரு ஸ்ட்ரிங்காக இருக்கணும். ஸோ திஸ் இஸ் எ நியூ ஆர்டிக்கல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுத்துக்கலாம். அண்ட் அதே மாதிரி வந்து நம்ம அடையாளம் தெரியணுங்கிறதுக்காக #1 அப்படின்னு வந்து நான் கொடுத்துக்கிறேன், ஓகேவா? கொடுத்துட்டு இதை வந்து நீங்கள் சென்ட் கொடுத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து 200 சொல்லிட்டு வருதா. 200 அப்படின்னா ஆர்டிக்கல் வந்து கிரியேட் ஆகிடுச்சு அப்படின்னு அர்த்தம். அண்ட் அதே மாதிரியே பாடியில் வந்து நம்ம கொடுத்தது வந்துருச்சு. அண்ட் அதே மாதிரி ஐடி வந்து நம்ம ஜென்ரேட் ஆகிடுச்சு. ஏன்னா வந்து டிக்ஷனரியோடைய லென்த் வந்து 0 இருந்தது இல்லையா? ஸோ அதனால வந்து 0. இப்போ நம்ம அடுத்த ஆர்டிக்கல் கிரியேட் பண்ணோன்னா ஆர்டிக்கல் கிரியேட் பண்ணும்போது டிக்ஷனரியோடைய லென்த் வந்து 1. ஸோ இப்போ வந்து நம்ம அடுத்த ஆர்டிக்கல் கிரியேட் பண்ணோன்னா 1ன்னு சொல்லிட்டு ஐடி வரும். ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து நான் டூன் போட்டுக்கிறேன். இப்போ நான் சென்டன் கொடுத்தேன்னா ஆர்டிக்கலோடைய ஐடி வந்து 1. ஸோ இப்போ வந்து நம்மளுடைய டிக்ஷனரியில் 2 இருக்குது. பட் வந்து இது நம்ம டேட்டா பேஸ் இல்லை இல்லையா? ஸோ இன்மெமரியில் தான் இருக்குது. நீங்கள் ஆப் வந்து ரிஃப்ரெஷ் பண்ணிங்கனாலோ அல்லது வந்து ஷட் டவுன் பண்ணிவிட்டு திருப்பி ஆன் பண்ணிங்கனாலோ அல்லது புதுசாக கோட் எழுதிட்டு நீங்கள் சேவ் பண்ணிங்கனாலோ இந்த மெமரி எல்லாமே போயிடும். நம்ம திருப்பி ஃபஸ்ட்லேருந்து வரணும். பட் வந்து நம்ம போஸ்ட் ரெக்வஸ்ட் ஒர்க் ஆகுதா அப்படிங்கிறத பார்க்கறதுக்காக தான் வந்தோம். ஸோ அது வந்து உங்களுக்கு ப்ராப்பராக ஒர்க் ஆகுது. சரி, இப்போ நம்ம கெட் மெத்தட் எழுதலாம். கெட் மெத்தடை வந்து எல்லா ஆர்டிகல்ஸையுமே வந்து ரிட்ரைவ் பண்ணும், ஓகேவா? அதுதான் வந்து நம்மளுடைய கெட் மெத்தடோடைய எய்ம். ஸோ நான் இப்போ வந்து திருப்பி VS கோடுக்குள்ளே போய்க்கிறேன். ஸோ இப்போது இந்த ஆப் வந்து நான் ஷட் டவுன் பண்ணிக்கிறேன். ஸோ Ctrl+C அமுக்குனீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆப் ஷட் டவுன் ஆகிடும். அண்ட் நம்ம வந்து ஒரு API வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக எழுதியாச்சு. இப்போ வந்து நம்ம அடுத்த API வந்து எழுதலாம். @ன்னு போட்டுக்கோங்க. app.getன்றதை வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு /post அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கோங்க. கமா போட்டுட்டு சேம் கதை தான், ரெஸ்பான்ஸ் மாடல். பட் வந்து இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போகிறோம்னா எல்லா ஆர்டிக்கலையுமே வந்து லிஸ்ட் பண்ண போகிறோம், கரெக்டாக? ஸோ அதனால் வந்து நம்ம லிஸ்ட் அப்படிங்கிறத வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு ஸோ யூசர் ஆர்டிக்கல், கரெக்டாக? யூசர் ஆர்டிக்கல் அப்படிங்கிறத வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ இந்த இடத்துல வந்து நீங்கள் லிஸ்ட்டுன்னு போட்டிங்கன்னா ஃபாஸ்ட் APIக்கு வந்து தெரியும். ஸோ இந்த யூசர் ஆர்டிக்கல் அப்படிங்கிற இந்த டேட்டா டைப்போடைய லிஸ்ட்டை தான் வந்து நீங்கள் அவுட்புட் கொடுக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து ஸ்பெசிஃபிக்காக வேறு எந்த ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி பண்ணணுன்றது வந்து அவசியம் கிடையாது. இப்போ வந்து நம்ம ஒரு async ஃபங்க்ஷன் வந்து எழுதிக்கலாம். கெட் ஆல் ஆர்டிக்கல், கரெக்டாக? தென் வந்து நம்ம எதை ரிட்டர்ன் பண்ண போகிறோம், லிஸ்ட்டை ரிட்டர்ன் பண்ண போகிறோம்.
ஸோ லிஸ்ட்டில் இருக்கிறதுல எதை ரிட்டர்ன் பண்ண போகிறோம், ஆர்டிக்கல் டேபிளில் இருக்கிற வேல்யூஸை வந்து நம்ம ரிட்டர்ன் பண்ண போகிறோம். ஸோ இவ்வளோ தான், ரொம்பவே வந்து ஒரு சிம்பிளான ஒரு கெட் ரெக்வஸ்ட் தான். ஸோ நம்ம வந்து கெட் ரெக்வஸ்ட்டையும் போஸ்ட் ரெக்வஸ்ட்டையும் வந்து கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ நான் திருப்பி வந்து போஸ்ட்மேனுக்குள்ளே போகிறேன். திருப்பி வந்து நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம வந்து கோடை வந்து சேஞ்ச் பண்ணிட்டோம், ஆப்பையும் வந்து ஷட் டவுன் பண்ணிட்டோம். ஸோ அதனால் நம்ம திருப்பி வந்து ரெண்டு மூணு போஸ்ட் ரெக்வஸ்ட் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா இந்த கெட் ரெக்வஸ்ட் வந்து ஒர்க் ஆகுதா அப்படிங்கிறத வந்து பார்க்கணும். ஸோ நான் வந்து சர்வரை வந்து ஆன் பண்ணுறேன். ஸோ uvcon main app -reload. ஸோ ஆப் வந்து நமக்கு ரீஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து போஸ்ட்மேனுக்குள்ளே போகலாம். ஸோ நான் இப்போ வந்து என்ன பண்ணுறேன்னா, திருப்பி வந்து இதை 1ன்னு மாற்றுறேன். ஸோ ஒரு 2 போஸ்ட் ரெக்வஸ்ட் மட்டும் கொடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ 1 கொடுத்தாச்சு, அகெயின் 2 கொடுத்தாச்சு, 3, 4. ஸோ 5 ஆர்டிக்கல் வந்து நம்ம க்ரியேட் பண்ணிட்டோம். இப்போ வந்து நம்ம இதே ரவுட்டுக்கு போஸ்ட் ரெக்வஸ்ட்டுக்கு பதிலாக கெட் ரெக்வஸ்ட் கொடுத்தோம்னா நமக்கு வந்து எல்லா ஆர்டிக்கலுமே வந்து ரிட்ரைவ் ஆகணும். ஸோ ஆகுதான்றதை பார்க்கலாம். நான் இங்கே புது டேப் ஒன்று க்ரியேட் பண்ணிவிட்டு சேம் தான், ஓகேவா? ஸோ இதை வந்து கெட்டாக மாற்றிட்டு சேம் யூஆர்எலுக்கு வந்து நான் ரெக்வஸ்ட் கொடுக்குறேன். கொடுத்துட்டு சென்ட் கொடுத்தேன் அப்படின்னா நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், நமக்கு வந்து ஒரு அரேல, அதாவது வந்து ஒரு லிஸ்ட்டில் 5 ஆர்டிக்கலுமே வந்து பிரிண்ட் ஆகி வந்துருச்சு. ஸோ இதுதான் வந்து ஒரு பேசிக்கான க்ரட் ஆப்ரேஷன்ஸ். அதாவது வந்து நம்ம இப்போது ரீட் அண்ட் ரைட் ஆப்ரேஷன் வந்து பண்ணியிருக்கோம். ஸோ இதில் வந்து இன்னும் அப்டேட் ஆப்ரேஷன் இருக்குது, டிலீட் ஆப்ரேஷன் இருக்குது, அதெல்லாம் வந்து நம்ம ஃபியூச்சரில் பார்க்கலாம். ஸோ இப்படி தான் வந்து ஜென்ரலாக ஒரு கெட் ரெக்வஸ்ட்டும் ஒரு போஸ்ட் ரெக்வஸ்ட்டும் ஃபாஸ்ட் ஏபிஐ வச்சு எழுதணும். ஓகேவா? சரி, இப்போ வந்து நம்ம இந்த கோடை வந்து ரீஃபேக்டர் பண்ணலாம். ஸோ நான் விஎஸ் கோடுக்குள்ளே வந்துட்டேன். இப்போது நம்ம வந்து ஓகே, இந்த சர்வர் வந்து இப்போதைக்கு ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஸ்டாப் பண்ணிவிட்டு ஸோ இப்போ நீங்கள் பார்த்தாலே தெரியும், எல்லாமே வந்து நமக்கு ஒரே இதில் இருக்குது, அதாவது வந்து ஒரே ஃபைலில் இருக்குது. பட் ரியாலிட்டியில் வந்து ஒரு ஒரிஜினல் பைத்தான் ப்ராஜெக்ட்ஸ்லாம் போனீங்கன்னா ஒரே ஃபைலில் வந்து எல்லாமே இருக்காது. ஸோ இந்த கோடை வந்து தனித்தனியாக வந்து செப்பரேட் பண்ணியிருப்பாங்க மற்ற இடத்துக்கு. ஸோ அந்த மாதிரி வந்து நம்மளும் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாடல்ஸ் இருக்குல்ல, இது எல்லாத்தையுமே வந்து ஒரு ஃபைல்குள்ளே போட்டுருவாங்க. அண்ட் இந்த ஏபிஐஸ் எல்லாத்தையுமே வந்து ஒரு ஃபைல்குள்ளே போட்டுருவாங்க. இப்போ நம்மளும் வந்து அதே மாதிரி தான் போட போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு புது ஃபைல் வந்து க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ இதில் வந்து models/articles.py ஓகேவா அப்படின்றத வந்து நான் கொடுத்துக்கிறேன். ஸோ மாடல்ஸில் இருக்கிற ஆர்டிக்கல் அப்படிங்கிற பைத்தான் ஃபைல்குள்ளே வந்து நம்ம போட போகிறோம். ஓகேவா? ஸோ ஜஸ்ட் வந்து நீங்கள் என்டர் கொடுத்துட்டிங்கன்னா மாடல்னு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் ஆகிடும். அதில் வந்து articles.pyன்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல் க்ரியேட் ஆகிடும். இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இது ரெண்டுத்தையும் ஃபஸ்ட்டு வந்து நம்ம இதை எடுத்துக்கலாம். இதை எடுத்து இதுக்குள்ளே போட்டுக்கலாம். தென் இது ரெண்டுத்தையுமே வந்து ஜஸ்ட் கட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து பேஸ்ட் பண்ணிவிடுங்க. ஓகேவா? பேஸ்ட் பண்ணிவிட்டு இதை வந்து சேவ் பண்ணிவிடுங்க. அண்ட் இதுக்கப்புறமா இதை வந்து இந்த இடத்துல வந்து இம்போர்ட் பண்ணணும். கரெக்டாக? ஸோ இப்போ வந்து இது வந்து நமக்கு தேவையில்லை, இதை delete பண்ணிடலாம். ஸோ ஃப்ரம் models.articles அப்படிங்கிற ஃபோல்டர்லேருந்து நம்ம எதை இம்போர்ட் பண்ண போகிறோம், இது ரெண்டுத்தையும் இம்போர்ட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ யூசர் ஆர்டிக்கல் IN அப்படின்னு சொல்லிட்டு போட்டோம்னா நமக்கு வந்து இருக்கிற எல்லா வார்னிங்ஸுமே வந்து கிளியர் ஆகிடும். ஓகேவா? ஸோ ஒரு இதை வந்து நம்ம ரீஃபேக்டர் பண்ணியாச்சு. இப்போ மெயினாக வந்து இதையும் நம்ம ரீஃபேக்டர் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ இப்போது புதுசாக இன்னொரு ஃபைல் வந்து க்ரியேட் பண்ணிக்கோங்க. router/article routerன்னு போட்டுப்போமா, article routers.py அப்படின்னு வந்து நான் போட்டுக்கிறேன். ஸோ article routers.py அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு க்ரியேட் ஆகிடுச்சு. சரி, இப்போ வந்து நமக்கு ஆல்மோஸ்ட் வந்து நம்ம எல்லாத்தையுமே வந்து ரீஃபேக்டர் பண்ண போகிறோம். அதனால் வந்து இது மொத்தத்தையுமே நான் இங்கே காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து நம்ம பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம இதுலேருந்து ரீஃபேக்டர் பண்ண போகிறோம். ஸோ நம்ம வந்து இந்த இடத்துல ஃபாஸ்ட் ஏபிஐக்கு பதிலாக ஏபிஐ ரவுட்டர் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ ஏபிஐ ரவுட்டர். சரி, இது என்ன ஏபிஐ ரவுட்டர்னு கேட்டிங்கன்னா, இது ஃபாஸ்ட் ஏபிஐக்குள்ளே இருக்கிற ஒரு ஏபிஐ ரவுட்டர். இந்த ஏபிஐ ரவுட்டர் தான் வந்து இந்த ரவுட்டிங் விஷயத்துக்குலாம் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நம்ம வந்து டெமோ அப்படிங்கிறதுனால நம்ம வந்து ஃபஸ்ட்டு டேரெக்டாகவே ஃபாஸ்ட் ஏபிஐ எடுத்து யூஸ் பண்ணிக்கிட்டோம். பட் வந்து நார்மலாக அப்படி யூஸ் பண்ணக்கூடாது. இந்த ஏபிஐ ரவுட்டரில் இருந்து தான் இந்த ரெக்வஸ்ட் எல்லாத்தையுமே வந்து நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ அதனால தான் வந்து இந்த இடத்துல ஏபிஐ ரவுட்டர் அப்படிங்கிறத வந்து நான் கொடுத்துருக்கேன். ஸோ அகெயின் இந்த இடத்துல வந்து ஆப் ஈக்குவல் டு ஃபாஸ்ட் ஏபிஐன்னு இருக்கா, இதை வந்து நான் என்ன பண்ணுறேன்னா, ரவுட்டர் ஈக்குவல் டு ஏபிஐ ரவுட்டர்னு போட்டுட்டு கால் பண்ணிக்கிறேன். தென் அதே மாதிரி app.getஐ வந்து router.getன்னு மாற்றிக்கணும். தென் இதையுமே வந்து router.post, இதையுமே வந்து router.get அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாற்றிக்கலாம். இப்போது main.py வாங்க. இது எதுவுமே வந்து நமக்கு தேவையில்லை, எல்லாத்தையுமே வந்து delete பண்ணிவிடுங்க. ஸோ நம்ம வந்து ரவுட்டரை மட்டும் திருப்பி இம்போர்ட் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல ஃப்ரம் routers.article routers
எதை இம்போர்ட் பண்ண போகிறோம், அந்த ரவுட்டரை வந்து நம்ம இம்போர்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த ரவுட்டரை வந்து நம்ம இம்போர்ட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? தென் வந்து நமக்கு வந்து இந்த ஒரே ஒரு ரவுட்டர் தான் இருக்குன்னு கிடையாது. ஸோ இதிலே வந்து நாளைக்கு நம்ம கமெண்ட் ரவுட்டர் அப்படின்ற ஒன்று எழுத போகிறோம். தென் அதே மாதிரி வந்து இமேஜ் அப்லோட் பண்ணால் இமேஜ் ஹேண்ட்லிங் ரவுட்டர் அப்படின்றத வந்து எழுத போகிறோம். ஸோ எல்லாத்தையுமே வந்து நம்ம ரவுட்டர்னு போட முடியாது இல்லையா? ஸோ அதனால் எல்லா ரவுட்டருக்குமே வந்து ஒரு பேர் வைக்கணும். ஸோ அதனால் வந்து நான் இதை ஆர்டிக்கல் ரவுட்டர் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சுக்கிறேன். ஸோ ஆஸ்ன்னு போட்டுட்டு article_router அப்படின்னு சொல்லிட்டு நான் நேம் கொடுத்துக்கிறேன். அண்ட் இதை வந்து நம்ம இன்க்ளூட் பண்ணணும். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல app.includeன்னு போட்டுக்கோங்க. தென் ஆர்டிக்கல் ரவுட்டர் அப்படின்றது வந்து கொடுத்துக்கோங்க. அண்ட் அதே மாதிரியே நம்ம இந்த இடத்துல வந்து இந்த இம்போர்ட்ஸ் வந்து போட்டதுனால இது வந்து நமக்கு தேவையில்லை. ஸோ இதையும் வந்து delete பண்ணிவிடுங்க. ஸோ அவ்வளோதான், நம்ம வந்து ரீஃபேக்டர் பண்ணியாச்சு. ஸோ main.pyல வந்து ஃபாஸ்ட் API அப்படிங்கிற ஆப்பை மட்டும் தான் வந்து நம்ம க்ரியேட் பண்ணியிருப்போம். அண்ட் ரவுட்டர் வந்து இதிலேருந்து வருது. ஸோ இந்த ரவுட்டருக்குள்ளே தான் வந்து நம்ம எல்லா லாஜிக்ஸுமே வந்து எழுதியிருப்போம். அண்ட் அதே மாதிரியே இது வந்து மாடல்ஸ்க்கு வந்து நம்ம தனியாக ஒரு ஃபோல்டர் போட்டு எழுதியாச்சு. ஸோ இண்டஸ்ட்ரியில் வந்து இப்படி தான் இருக்கும். இவங்க வந்து இதை இன்னுமே வந்து ரீஃபேக்டர் பண்ணியிருப்பாங்க. அதாவது வந்து ரவுட்ஸுக்குன்னு தனியாக வந்து ஒரு இது போட்டிருப்பாங்க. இந்த ஃபங்க்ஷன் டெஃபினிஷன் எல்லாத்தையுமே வந்து தனியாக ஒரு ஃபோல்டரில் வந்து கண்ட்ரோலர்ஸ்ன்னு போட்டுட்டு போடுவாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு இண்டஸ்ட்ரிக்கு ஒரு ஃபார்மேட் இருக்கும். பட் வந்து பேசிக் ரீஃபேக்டர் அப்படிங்கிறது வந்து இதுதான். இப்போ வந்து நம்ம இது திருப்பி ஒர்க் பண்ணுதா அப்படிங்கிறத வந்து செக் பண்ணணும். அகைன் வந்து நம்ம ஆப்பை வந்து ஆன் பண்ணிக்கலாம். UV கான் போட்டுக்கோங்க. மெயின் ஆப் -ரீலோட். ஓகேவா? கொடுத்துட்டு என்டர் அடிங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஆப் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். திருப்பி வந்து போஸ்ட்மேன் கூட போகலாம். ஸோ இப்போ வந்து நீங்கள் கெட் ரெக்வஸ்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டேட்டா எல்லாமே அழிஞ்சிருக்கும். ஏன்னா வந்து நம்ம சர்வர் வந்து ரீஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ எதுவுமே வந்து இல்லை இல்லையா, எம்டி டிக்ஷனரியாக இருக்குது. ஸோ அகைன் வந்து நான் சும்மா ஒரு 2 மட்டும் கொடுக்குறேன் இந்த வாட்டி. ஸோ போஸ்ட் ரெக்வஸ்ட் வந்து நமக்கு கரெக்டாக ஒர்க் ஆகுது. அண்ட் கெட் ரெக்வஸ்ட்டும் நமக்கு வந்து கரெக்டாக ஒர்க் ஆகுது. ஸோ இவ்வளோ தான், ஒரு ஃபாஸ்ட் API வச்சு இப்படி தான் ஒரு கெட் ரெக்வஸ்ட் அண்ட் போஸ்ட் ரெக்வஸ்ட் வந்து நீங்கள் கிரியேட் பண்ணணும். இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணிவிட்டு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஸோ மச் கைஸ் அண்ட் ஹேவ் அ நைஸ் டே.